ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது ரீஜெஸ்னி அனிமேஸ் அப்படிங்கிற பிஎல் மங்கா தான். எனக்கும் புரியுது, ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு போடுறீங்களே, இன்னும் நிறையா சாப்டர்ஸ் வேறு இருக்குது, பட் இப்படி ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒன் சைடு ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு ஒன் சைடு இந்த வீடியோவே என்னால் ஹேண்டில் பண்ண முடியல சம்டைம்ஸ். அதுவும் ப்ராஜெக்ட் இருக்க டைம்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் டைம்லாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. பட் முடிஞ்சளவு என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே நல்லா ஃபுல் போதையில் இருக்க ரென்னை கைத்தாங்களா பிளான் தான் கூட்டு வந்து நம்ம சென் கிட்ட ஒப்படைக்கிறான். நல்ல வேலை மேனேஜர் சென், நீங்களே வந்தீங்க, நீங்கள் மட்டும் வரலாம், என் நிலமை என்ன ஆயிருக்குன்னே தெரில. அதுவும் இன்னைக்கு நம்மளோட மேனேஜர் ரென்க்கு சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ பரம்பரை குடிகார மாதிரி அவர் பாட்டு கிளாஸாக எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாங்களும் எவ்வளோதான் தடுத்து பார்த்தாலும் எங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. அவர் குடிச்சது மட்டும் இல்லாமல் ஏதோ லூசு மாதிரி பேச வேற ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு புலம்பி தள்ள. அப்படி அவன் என்ன சொன்னான் அப்படின்னுட்டு சென் கேட்குறான். என்ன சொன்னாருன்னா, ஏதோ ஷியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்டே இருக்க, சீனியர் ஷியாவா அப்படின்னுட்டு நம்ம சென்க்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படின்னுட்டு இவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தான் பாத்தீங்களா ரென். அவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறான். பாத்தீங்களா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரிதான் மீட்டிங் ஃபுல்லா வளரிட்டே இருந்தாரு அப்படின்னுட்டு அவன் சொல்ல, இந்த சைட்ல ரென் வந்து நம்ம சென்னை பிடிச்சி, நான் திரும்பவும் உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு அந்த சீனியர் ஷியாவை பிடிச்சிருக்கா இல்லையா? என் கண்ணை பார்த்து ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி இவனை பிடிச்சி ஆட்ட இவன் சைலண்டா இருக்கிறான். ஏன்னா என்னை பார்த்து பயந்துட்டியா அப்படின்ட்டு ரென் கேட்க, இங்க கொலிக் இருக்கான்னு கூட தெரியாம இவன் பாட்டு இப்படி வளரிட்டே இருக்கானா, இவனை என்ன பண்ண, இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ள நினைச்சாலும், நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப காமா சொல்றான். அவனும் நீங்க பாத்துப்பீங்களா அப்படின்னுட்டு இழுக்கிறான். பட் இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி நழுவிடுறான். அதுக்கப்புறமா நம்ம சென் வந்து எப்படியோ ரென்னை வந்து காருக்குள்ள உட்கார வச்சுட்டான். இவ்வளோ நேரமா ஷியாவை திட்டினவன் இப்போ சென்னை திட்ட ஆரம்பிச்சிட்டான். எப்படியோ இவனை பேக் பண்ணியாச்சு, இனிமேல் வீட்டில் போய் டெலிவரி பண்ணா போதும் அப்படின்ட்டு சென் பெருமூச்சு விட, என்ன பேக் பண்ணியாச்சா, எனக்கு என்னவோ நான் தப்பான முடிவெடுத்த மாதிரி தோணுதே, நம்ம ஒருவேளை 2 நாடு கடத்துறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பிளான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதோட சீன் வந்து அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறமா எப்படியோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென் வந்து ரென்னை கூட்டு வந்துட்டான். அவன் இன்னும் வளரிட்டே தான் இருக்கான். என்னால நம்பவே முடியல, எத்தனை வாட்டி உன்கிட்ட சொன்னாலும் திருப்பி நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து, கிளியரா என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறான். நீதான் கிளியரா சொன்னல நீ என்ன மறக்கலன்னு சொல்லிட்டு, ஆமா நான் உன்ன மறக்கல ரென் அப்படின்னுட்டு நம்ம சென் சொன்னா, அப்போ நீ எதுக்காக இன்னும் அந்த ஷியா பையன் கூட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னுட்டு ரென் கேக்குறான். ஒழுங்கா ஆன்சர் பண்ணு அப்படின்னு அவன் திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இத்தனை வருஷமா உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன், எனக்கு அவன் மேல எந்த ஒரு ஆசையும் இல்லை, நீ சொல்ற மாதிரி தாட்ஸே எனக்கு அவன் மேல இல்லைன்னு சொல்றேன், பட் திரும்ப நீ இதையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட கேட்டுடுறான். எதனால உனக்கு வந்து நான் அவனை லவ் பண்றேன்னு தோணுது அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன், அவன் உன்னை கிஸ் பண்ணால, அதை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ரென் சொல்றான். இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிருது, என்ன பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போறாங்க. இப்போ நம்ம ரென் வந்து எந்த நிலைமையில இருக்கான், ஒரு ஃபுல் பொதில இருக்கான்ல, அதே மாதிரி தான் அந்த டைம்ல சீனியர் ஷியாவும் இருந்திருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்டு தான் கூட்டு வந்திருப்பான். அவன் வந்து சென்க்கு கால் பண்ணதுனால சென் வந்திருப்பான். சென்னை பார்த்ததுமே, நல்ல வேலை நீயாச்சும் வந்தியா, இவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் நிறைய டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அந்த பொண்ணை எடுக்கல, இவனை வீட்டுல போய் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்க, சரி நான் அதெல்லாம் பண்ணிடுறேன், இவன் எதுக்கு இவ்வளோ குடிச்சிருக்கான், என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு சென் கேட்டா, எனக்கும் தெரியல எதுக்காக இவன் இப்படி குடிச்சான்னு தெரியல அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷியா வந்து வளர ஆரம்பிச்சிட்டான். சென், உன்னை விட நான் பெரியவன், அதனால நான் சொல்றத கேளு. இந்த உலகத்துல பணத்தை தவிர வேற எதுவுமே இம்பார்ட்டனே கிடையாது. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சம்பாதி, அவ்வளோ என்ன வேணா பண்ணு, பட் பணத்தை மட்டும் சம்பாதிச்சுக்கிட்டே இரு. நடுவுல இந்த ஃபீலிங்ஸ், லவ், கிவ் அதெல்லாம் வந்து கண்டுக்காத. 5 years சென், 5 years. ஆனா இப்போ வந்து நின்றுட்டு ஃபேமிலி மேட்சிங் அப் அது இதுன்னு சொல்றாங்க. என் லைஃபே ஜோக் ஆயிடுச்சுல்ல, என் 5 வருஷம் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஜோக் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ லவ் ஃபெயிலியர் மாதிரி வளரிட்டு இருக்க. அப்படி அந்த டைம்ல தான் ஆக்சிடென்ட்ல அவன் வந்து நம்ம சென்னை கிஸ் பண்ணிட்டான். இதை வந்து அந்த ஃப்ரெண்டும் பார்த்துருப்பான். அவன் ரொம்ப குடிச்சிட்டான். வா நானே வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இங்க இவங்க 2 பேருக்குள்ள நடந்த இந்த விஷயத்த ஒரு ஓரமா நின்று நம்ம ரெண்டும் பார்த்திருப்பான். நான் பார்த்தேன் சென், அங்க நடந்த எல்லாத்தையுமே நான் பார்த்தேன்,
எனக்கு தெரியும் அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னுட்டு. பட் இருந்தாலும் நான் உன்கிட்ட கேட்டேன்ல, ஏதாச்சும் நீ என்கிட்ட சொல்லணுமா கேட்டேன். பட் நீ என்ன சொன்ன, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசினேன். உனக்கு கில்ட்டி இல்ல அப்படின்னா எதுக்காக நீ என்கிட்ட இருந்து மறைச்ச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த சைட்ல போதையில வளரிட்டு இருக்க. ஸோ இதான் விஷயமா? சாரிடா, ஆல்ரெடி நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல அவ்வளோ இஷ்யூ இருந்துச்சு. பட் இந்த ஒரு சின்ன இஷ்யூ வந்து அதை ஒர்ஷ் ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. நீ மட்டும் இப்போ என்கிட்ட சொல்லலன்னு வையேன், நான் மறந்தே போயிருப்பேன். வேணும்ட்டேலாம் நான் மறைக்கல. நான் சொல்றத கேளுறேன், என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை நீ சொல்றதெல்லாம் நம்பி மறுபடியும் ஏமாறதுக்கு அப்படின்ட்டு ரென் சொல்ல, இவன் கண்ணுல இருந்து தண்ணி பொலப்பலான்னு கொட்டிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு அழுறான். ரென் ப்ளீஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்திரிறேன், நான் சொல்கிறத கேளுறேன் அப்படின்ட்டு இவனை பிடிச்சி ஆட்ட ஒரு நிமிஷம் நிறுத்துறியா, நீ இப்படியே நான் ஆட்டிகிட்டே இருந்தேனா எனக்கு வாமிட் தான் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவனோட ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி விடுறான். இதை பார்த்ததுமே அழுதுகிட்டு இருந்த இந்த சென் வந்து வேற ஒரு மூட்க்கு போயிடுறான். நீ என்னை செடியூஸ் பண்ணுறேன்னு நான் இதை எடுத்துக்கிட்டா, நீ தான் ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணுறான். ஒரு சைடு என்னடானா இப்போ பண்ணலாட்டி எப்போ பண்ண போறேன்னு கேட்கு, இன்னொரு சைடு என்னன்னா அவனுக்கு தெரிஞ்சா உன்னை வச்சு செஞ்சிருவான், கொன்றுவான், பண்ணாதன்னு சொல்லுது. ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவனுக்கே தைரியம் வந்துடுது, இப்போ பண்ணலன்னா எப்போ, மிஞ்சி போனால் என்ன பண்ண போகிறான், என்ன திட்ட போகிறான், அடிக்க போகிறான், இதெல்லாம் புதுசாக நமக்கு 2 அடி தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிகிட்டு இருக்க, சடனாக நம்ம ரெண்டுக்கு என்னாச்சுன்னு தெரில, இவனை அப்படி அந்த தோசையை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போட்டுடுறான். சே போச்சே, இவன் இவ்வளோ நேரம் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டிசப்பாயிண்ட் ஆகுறான். ரென் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்ட்டு இவன் சொல்ல வரான். பட் அதை கேட்குற மைண்ட் செட்டில் வந்து நம்ம ரென் இல்லை, அப்படியே இவனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படி ரொம்ப இன்டென்ஸாக 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சீன் வந்து இங்கே கட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த சாப்டர் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.